ஹலோ ஐசிஐசி 10 வெல்கம் பேக். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ நம்ம மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஃபஸ்ட்டு சாப்டர், புக்கை திறந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம், விச் இஸ் வாட் ஜிஎஸ்டி. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.gst.gov.in. சார் எனக்கு சம்மு மட்டும் சொல்லித்தாங்க சார் அப்படின்னு எனக்கு கேட்குது. நம்ம சம்மு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அது எங்கே இருக்குது, எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல், அஃபிஷியல் இந்தியன் ஜிஎஸ்டி போர்ட்டல். இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹோம்ஸில் சர்வீஸ்லாம் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சும்மா இந்த வெப்சைட்டை போய் நோண்டுறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தெரிஞ்சிடும். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்ல, சும்மா வாட் இஸ் தட் அப்படின்றது சும்மா தெரிஞ்சுக்கங்க. என்ன பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றது சும்மா ஒரு வாட்டி பாருங்கள், ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ நாம் வந்து ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக ஜிஎஸ்டினா என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூட கொஞ்சம் டேக்ஸை சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்றதுனால அது மொத்தத்தையும் அப்படி ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு வந்து என்னவா கொடுத்துட்டாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி சிங்கிளாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் தான். நீங்கள் வழக்கமாக இந்த பர்சன்டேஜ் சாப்டரில் பார்ப்பீங்கள்ல, திடீர்னு 35%, 60%, 12.5% அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. பட் ஜிஎஸ்டியில் அப்படியெல்லாம் கிடையாது. ஜிஎஸ்டியில் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜஸே இருக்குது. என்னென்ன ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0%. 0%னா சில பொருளுக்கு டேக்ஸே கிடையாது, சரியா? ஸோ அது உங்களுக்கு ஏதாவது பொருள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் வி ஹாவ் 5% இருக்குது, 12% இருக்குது, 18% இருக்குது, 28% கூட இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 5 ஸ்லாப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த 28%லாம் லக்ஸுரி ஐட்டம்ஸ். அப்பப்போ நியூஸில் பார்ப்பீங்க, நம்மளோட சில ஃபேவரட் ஆக்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண காருக்கு டேக்ஸ் கட்டல, இம்போர்ட் பண்ண அந்த ஒரு பெரிய அந்த சாண்டிலியர்ஸ்க்கு டேக்ஸ் கட்டல அப்படின்ற மாதிரி சில நியூஸ் எல்லாம் வந்திருக்கும், சரியா? ஸோ அதுதான் வந்து 28% வந்து லக்ஸுரியான ஐட்டம்ஸ்க்கு. பட் மோஸ்ட்டாக நாம் இந்த ஸ்லாபில் 5%, 12%, 18%ல் நாம் ரெகுலராக ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி ஆக்சுவலாக வந்து 3 வகையாக பிரிச்சிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிடலாம், சரியா? இந்த சிஜிஎஸ்டி அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள், ஓகேவா, ஒருத்தர் வந்து ஹோல்சேலர், ஓகேவா, நம்ம வந்து சிம்பிளாக வந்து என்ன சொல்லலாம், ஒரு சேலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சேலமில் வந்து இப்போது சம்மர் டைம், மாம்பழம் சீசன் இல்லையா? இப்போ சேலமில் வந்து ஒரு மாம்பழம் வந்து நல்லா பேக் பண்ணி டப்பாலெல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து விற்கிறாருன்னு வைங்க, சரியா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார், சேலத்துலேருந்து வேலூருக்கு போகுதுன்னு வைங்க, ஒரு ரீட்டெய்லர், ஓகேவா, சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து எங்கே வாங்குகிறோம், வேலூரில் வாங்குகிறோன்னு வைங்க, ஓகேவா? இப்போது இது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் த சேம் ஸ்டேட், கரெக்டாக? தமிழ்நாடுக்குள்ளே, சேலமும் சரி வேலூரும் சரி, ரெண்டுமே வந்து எங்கே நடக்குது, தமிழ்நாடுக்குள்ளேயே தான் நடக்குது. ரெண்டுமே தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேக்ஸ் அப்ளை ஆகும், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்டாக கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும், ஒரு 5% இருக்குதுன்னு வைங்க, ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷனில் 5% ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா இதில் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். 5% பாதி எவ்வளோ? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 2.5%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 2.5%. இதே 12% டேக்ஸ் போட்டாங்கன்னா 6, 18% போட்டாங்க அப்படின்னா அதில் பாதி அந்த மாதிரி ரெண்டுமே 9% ரெண்டுமே ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி, ரெண்டு பேருமே ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. ஆனால் இதுவே ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாடுக்கு வருது, இல்லை பீகார்லேருந்து மத்திய பிரதேஷ் போகுது, இந்த மாதிரி ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு போகுது அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இந்த இடத்துல பிரியாது, ஜஸ்ட் 5%னா 5% தான், 10%னா 10% தான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பர்சன்டேஜை அப்படியே வந்து நம்ம லிவை பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம டைப்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்கள் கொஷனில் நல்லா கிளியராக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போதா, இல்லை ஸ்டேட்டுக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் நடக்குதா, அப்போ தான் வந்து உங்களுக்கு சிஜிஎஸ்டி போடணுமா, எஸ்ஜிஎஸ்டி போடணுமா, இல்லை ஐஜிஎஸ்டி போடணுமான்றது தெரியும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தப்பு பண்ணுவாங்க. டக்குனு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே 5% எடுத்து 5% போட்டு ஆன்சர் விட்டுருவாங்க. ஆனால் கொஷினில் வந்து இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டான விஷயத்தை வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000க்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகேவா? ராஜு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க. ஓகேவா? ராஜு அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. சரியா? ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ராஜு அப்படின்ற ஒருத்தர் வந்து ராம் அப்படின்ற ஒருத்தருக்கு விற்கிறார். ஏதோ ஒரு பொருளை விற்கிறாரு, சேஃப் ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒன்று விற்கிறார். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12% ஜிஎஸ்டி நான் போடுறேன். சாரி, அது கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். 12% ஜிஎஸ்டி வந்து ஹி இஸ் சார்ஜிங். ஓகேவா? ஸோ இப்போது ராஜு வந்து என்ன பண்ணுறாரு, 20,000 விற்கிறார் இல்லையா? ஸோ ராம் வந்து என்ன பண்ணுவார்னா 20,000க்கு வந்து வாங்கிட்டு ப்ளஸ் இதில் 12% கட்டுவார். சரியா? அதாவது 20,000ல் 12% கட்டுவார். சரியா? ஸோ 20,000 அப்படியே அவர் கட்டணும். அட் த சேம் டைம் 20%, 20,000ல் 12% எவ்வளோ? 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12 2s are 24 ப்ளஸ் 2 0. சரியா? 2,400 ரூபாய் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் ராம் வந்து ராஜுவுக்கு தர வேண்டும். புரியுதா? ஸோ இப்போ இங்கே என்னாச்சு, 22,400 ருபீஸ் தான் வந்து ராம் பே பண்ண வேண்டிய ஒரிஜினல் அமௌண்ட். நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொல்லிட்டேன், இது வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் பிகாஸ் இன்டர் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டேன், ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த 2,400 வந்து என்ன ஆகும், சிஜிஎஸ்டி எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, 2,400ல் பாதி 1,200. எஸ்ஜிஎஸ்டி வந்து என்ன ஆகும், அதே 1,200. சரியா? ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி ஸ்ப்ளிட் அப். இப்படி தான் நடக்கும். இது ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ரொம்ப ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சாப்டர் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஷுவர்லி ஆன்சர் யுவர் கொஸ்டின். இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட யூ கேன் கமெண்ட் யுவர் ஆன்சர். ஓகே, see you next video. Thank you. Bye.